இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, காணாததை நம்புங்கள். ரோமர் 8:24 சொல்லுது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. அதாவது விசுவாசத்தை குறித்து இந்த வசனத்தில் அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காணாததை நம்புங்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. நாங்கள் ஒரு விஷயத்தை காண்கிறோமாக இருந்தால் அதை நம்ப வேண்டியதான எந்த விதமான அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த காரியம் எங்களோட கண்ணுக்கு முன்னாலே இருக்கு. நம்முடைய தேவன் அற்புதமானவர். அவர் இருப்பதை எடுத்து கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, இல்லை என்றாலும் கூட எங்களுக்காக அதை உருவாக்கி கொடுக்கிற தேவன். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் காணாதவைகளை நம்ப வேண்டும். நாங்கள் காணாததை நம்பினால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாரும் இதுவரைக்கும் தேவனை கண்டதில்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்பதையும் எங்களுக்காக அவர் பலியானார் என்பதையும் ஆணித்தரமாக நாங்கள் விசுவாசிக்கிறதன் பிரகாரம், அவருக்காக நாங்கள் வைராக்கியமாக நிற்கிறதன் பிரகாரம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது காண்கிறதை நாங்கள் நம்புகிறது சாதாரணமான நம்பிக்கை மாத்திரம்தான். எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கும்போது அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோமாக இருந்தால் அது சாதாரணமான நம்பிக்கை. நிச்சயமாக சாத்தியக்கூறுகளின் பிரகாரம் அது நடக்கும். ஆனால் எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே இல்லாமல் நாங்கள் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் உறுதியாக இந்த காரியம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோமாக இருந்தால், நம்புகிறோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த காரியம் எங்களுக்கு வாய்க்கும். அதான் இந்த வசனம் சொல்லுது, காணாததை நம்புங்கள். நாங்கள் காணாததை நம்பினோமாக இருந்தால் நாங்கள் நம்பியதை காண முடியும். Have a hopeful day.